Vanakkam. Welcome to my YouTube channel. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing அப்படின்றது ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ரெஃபரல் கிடையாது, செல்லிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதுவே போதுமானது. ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆன்லைன் கம்பெனி. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு யூனிக்கான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை அடை. ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 6-7 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 4 hours 5 hours ஊற வச்சா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு, காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் போல் அரிசியும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க வேர்க்கடலையும் அரிசியும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் அடை நல்லா சூப்பராக வரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் அந்த மாவுலேயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தட்டி முடிச்சுட்டு சுற்றி ஆயில் விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரேஷியோ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அதிகமாக இருக்கும், அரிசி வந்து கம்மியாக இருக்கும். 1.5க்கு 1 எடுத்திருப்பேன். உங்களுக்கு வேர்க்கடலை டேஸ்ட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் வேர்க்கடலை அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அடை பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த வேர்க்கடலை அடை பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்லாம். ஆனால் சைடிஷ்க்கு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. இதிலே நீங்கள் தண்ணியாக வந்து அந்த மாவுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து தோசையாகவும் சுட்டு சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் தோசை. உங்களுக்கு வேர்க்கடலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.